வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய பாலிட்டி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம், அதுக்கு புக் பேக் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களாட்சி அந்த லெசனில் இருந்து பார்க்கலாம். ஆதி மனிதன் டேஸ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஸோ நம்மளுக்கு நார்மலாகவே இதை பார்ப்போம். நம்மளுக்கு கொஷின் தெரியல அப்படின்னாலும் ஈஸியாக அனலைஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ சமவெளிகள் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்னா, ஸோ சமவெளி பகுதி இருந்தாலும் அங்கே வாட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்கும். ஸோ அங்கே வாட்டர் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் லேண்டில் இருக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம சமவெளிகளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ண முடியாது. இதை வந்து பார்த்திங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மலைகள். ஸோ மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இருந்தாலும் அதோடைய குன்றுகள் நிறையா இருக்கும், செங்குத்தான பள்ளத்தகுகள் அதிகமாக இருக்கும். அப்போ இருந்தால் கூட அங்கேயும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ குன்றுகளையும் பண்ண முடியாது. இதுக்கு ஆப்ஷன் என்னென்னா, ஸோ ஆற்றோரம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஆதி மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றோரம் அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்ய முடியும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களாட்சியின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம். ஸோ மக்களாட்சியுடைய பிறப்பிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ கிரேக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து உலக மக்களாட்சி தினம். உலக மக்களாட்சி தினம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலக மக்களாட்சி தினம் ஐநா வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. செப்டம்பர் 15. ஸோ செப்டம்பர் 15 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலக மக்களாட்சி தினம் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் யார்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் வாக்களிப்பாங்க அப்படின்ட்டு பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நேரடி மக்களாட்சி செயல்படுத்தும் நாடு என்ன அப்படின்னு வைப்பாங்க. என்னது நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் என்ன? சுவிட்சர்லாந்து அப்படின்னு பார்த்துருப்போம். சுவிட்சர்லாந்து நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து. மக்களாட்சிக்கான வரையறை வகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் மக்களாட்சியை வந்து பார்த்திங்கன்னா அந்த வரையறை சொன்னவர் ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எது அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஓட்டு. அதை பார்த்திங்கன்னா வாக்கு அப்படின்னு சொல்லலாம். வாக்கு. ஸோ வாக்கு அளிப்பதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஸோ பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம் நாட்டில் டேஸ் மக்களாட்சி செயல்படுகிறது. என்ன மக்களாட்சி? ஸோ பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படிங்கிறது செயல்படுகிறது. ஸோ பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செயல்படுது. நம் நாட்டில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படிங்கிறது செயல்படுது. ஓகே, நேரடி மக்களாட்சி செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து பார்த்துருப்போம். மக்கள் எதை அளித்ததன் மூலம் தன்னுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா வாக்கு. நம் நாட்டில் எந்த மக்களாட்சி வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படிங்கிறது செயல்படுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள். இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய சம் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 1 by 1 ஸோ பார்த்துடலாம். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஸ் அமைக்கப்படுகிறது. என்னது அமைக்கப்படுறாங்க? ஸோ ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருப்பாங்க. தேசிய ஊராட்சி தினம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா ஸோ ஏப்ரல் 24. இந்த ஏப்ரல் 24 தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த ஏப்ரல் 24 கொண்டு வந்திருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. 1992 இந்த காலகட்டங்களில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க ஏப்ரல் 24. ஸோ அந்த ஏப்ரல் 24 என்ன பண்ணியிருப்பாங்க, தேசிய ஊராட்சி தினமாக ஒவ்வொரு ஆண்டும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிற அந்த பதத்தை கொண்டு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய மகாத்மா காந்திஜி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் என்னன்னு கேட்குறாங்க. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ சென்னை அப்படின்னு வந்து சொல்லலாம். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1688 இந்த காலகட்டங்களில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா.
மாநகராட்சியுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வாறு அழைக்கப்படுறாரு கேட்பாங்க. ஸோ மாநகராட்சியோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மேயர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. துணைத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா துணை மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சிக்கு வந்து அப்பாயின் பண்ணக்கூடிய பர்சன் யாருன்னா மாநகராட்சி ஆணையர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஓகே, புரிஞ்சுதா? அதுக்கடுத்து இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ தமிழ்நாடு. இந்தியாவிலேயே பேரூராட்சி அப்படிங்கின்ற ஒரு அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு. அதுக்கடுத்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஸோ 1992 இந்த காலகட்டங்களில் கொண்டு வந்திருப்பாங்க. 1992 இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன டேட் அப்படின்னா ஏப்ரல் 24. இந்த ஏப்ரல் 24 தான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருடமும் உள்ளாட்சி நாளாக வந்து பண்ணால் இந்த தேசிய ஊராட்சி தினமாக அனுசரிக்கப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பதவிக்காலமாக இருக்குது. தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாபேட்டை. ஸோ வாலாஜாபேட்டை தான் தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி இப்போது கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் கிராம சபை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்மனண்ட் பாடி. ஸோ நிரந்தர அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராம சபை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர அமைப்பு. ஸோ ஊராட்சி ஒன்றியம் பொறுத்த வரைக்கும் அங்கே யார் கிட்டே இருப்பாங்க அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படிங்கிறது பிடிஓ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருப்பார். ஸோ அதுக்கடுத்து பேரூராட்சி பொறுத்த வரைக்கும் அங்கே யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அது பார்த்திங்கன்னா செயல் அலுவலர் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஸோ ஊராட்சி அதுக்கடுத்து உள்ளாட்சி தேர்தலில் நடைமுறைப்படுத்தக்கூடிய கமிஷன் யார் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. அடுத்து இந்திய தேசிய சின்னங்கள். இந்திய சின்னங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேசிய பாடல்னா வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தேசிய பாடல் வந்தே மாதரம் அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்க, இதை கொண்டு வந்திருப்பாங்க பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியாவில் தேசிய கீதம் டேஸ் என்னது, ஜனகன மனஹதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய கீதம். அதுக்கடுத்து ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான். எழுதப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1882. இது பார்த்திங்கன்னா ஒரு நாவல். இந்த நாவல்லேருந்து தான் என்ன பண்ணுவாங்க வந்தே மாதரம் அப்படிங்கின்ற ஒரு பாடலும் எழுதியிருப்பாங்க. அந்த பாடலில் 1896 காங்கிரஸ் அந்த அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பாடப்பட்டது. ஸோ அதை பாடம் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா சரோஜினி நாயுடு அவங்க பார்த்தீங்கன்னா பாடியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு யாருடைய பிறந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம் அப்படின்ட்டு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ யாருடைய பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மகாத்மா காந்தியோடைய அந்த பர்த்டே இதான் என்ன பண்ணுவாங்க சர்வதேச அகிம்சை நாளாக வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்தாங்க. என்ன வருடத்தில் அனுசரித்தாங்க அப்படின்னா ஸோ 2007 இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐநா வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தினுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசோக சக்கரத்துடைய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கருநீல நிறம். அசோக சக்கரத்துடைய நிறம் என்ன, கருநீல நிறம். அதுக்கடுத்து இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புனித சார்ஜ் கோட்டை சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா ஸோ ரவீந்திரநாத் தாகூர்.
ஓகே, முதல்ல பாடப்பட்டதும் அது ஒரு காங்கிரஸ் அமர்வு தான். அது எந்த டேட்டு அப்படின்னு, எந்த டேட் சொல்லுங்கள், எந்த வருடம் எந்த டேட் அதை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வினாடிகள். 52 வினாடிகள் அப்படிங்கிறது தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் வெர்ஷன். அதே ஷார்ட் வெர்ஷன் அப்படின்னா அதோடைய டியூரேஷன் பீரியட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், 1896 காங்கிரஸ் மாநாட்டின் பொழுது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாடியிருப்பாங்க. இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து பார்த்திங்கன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜியோடைய அந்த புகழ்பெற்ற நாவல் ஆனந்த மடம் அப்போ 1882 எழுதியிருப்பார். ஸோ அதுலேருந்து தெளிவு எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் அந்த வந்தே மாதரம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, விடுதலை நாளின் போது டெல்லியில் குடியேற்றுபவர் யார்? அது பார்த்தீங்கன்னா விடுதலைனா சுதந்திர நாள் வந்து பார்த்தீங்கன்னா குடியேற்றுபவர் யார் அப்படின்னா பிரதம அமைச்சர். அதே வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் அப்பொழுது யார் ஏற்றுவாங்க அப்படின்னா ஸோ குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுவார். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? இந்திய தேசிய இலச்சினை டேஸில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எங்கேருந்து? சாரநாத் அசோக தூண். என்னது தூண்? சாரநாத் அசோக தூண். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஓகே, அதற்கு இந்தியாவின் தேசிய கனி என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய கனி என்னது? ஸோ மேங்கோ. இந்தியாவின் தேசிய கனி மேங்கோ. ஸோ இதை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சின்னமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சிருப்பாங்கன்னா ஸோ 1950 இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிச்சிருப்பாங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின், இந்தியாவின் தேசிய பறவை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்தியாவின் தேசிய பறவை அப்படின்னா ஸோ மயில். இந்தியாவின் தேசிய பறவை என்னது? ஸோ மயில். அந்த மயில் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பறவையை அனுசரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963. ஸோ மயில் 1963. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய மரம் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய மரம் என்னது? ஆலமரம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1950 இந்த காலகட்டங்களில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவின் தேசிய மரம் அப்படிங்கிறது என்னது? ஆலமரம். ஆலமரம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1950. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆயிரத்தி 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஸ் என்னும் இடத்தில் நெசவு செய்யப்பட்டது. எங்கே நெசவு செய்யப்பட்டாங்க? ஸோ தமிழ்நாட்டில் முக்கியமாக வேலூர் அப்படிங்கிற ஊரில் வேலூரில் கிட்டத்தட்ட எங்கே அப்படின்னா குடியாத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸோ குடியாத்தம். அந்த குடியாத்தம் தான் என்ன பண்ணாங்க? ஸோ அந்த நெசவு செய்யப்பட்டுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடியை வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஸோ பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வடிவமைத்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு, செகாண்ட முறையை துவக்கியவர் யார் அப்படின்னா கனிஷ்கர். ஸோ கிபி அந்த 78 அந்த காலகட்டங்களில் கொண்டு வந்திருப்பார். யார் அப்படின்னா ஸோ கனிஷ்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பார், அந்த சகாண்ட முறையை துவக்கியவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் மிக நீளமான ஆறு. ஸோ மிக நீளமான ஆறு அப்படிங்கும்போது ஸோ கங்கை. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்னால் 2525 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் 2525 ஐ திங்க் நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கங்கை அந்த கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் என்னென்னு தெரியல. நான் அப்புறம் கிலோமீட்டர் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா உதயகுமார் தர்மலிங்கம். ஓகேங்களா, உதயகுமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த நாணயத்துக்கான சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருப்பார். அப்படி இருக்கும். ஓகேங்களா அந்த சின்னம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டது அப்படின்னா 24 ஆரங்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான்முக சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரநாத் அங்கே இருக்குது. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? 1950. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டயஸ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது லாக்டோபேசிலஸ். ஓகே. அடுத்து ஸோ காவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீரம் அப்படிங்கின்றது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. அதோடைய மீனிங் அதாவது பார்த்திங்கன்னா அதோடைய ஒவ்வொரு கலருக்கும் சில மீனிங்ஃபுல் கொடுத்துருப்பாங்க. அது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஸோ அந்த காவி நிறம் வந்து பார்த்திங்கன்னா தைரியத்தை சொல்லுது. காவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தைரியம் அல்லது வீரம் இதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி வெள்ளை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதை வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைதி, தூய்மை. ஸோ வெள்ளை அப்படின்னா எதை வெளிப்படுத்தும் அப்படின்னா அமைதி. வெள்ளை அப்படிங்கிறது எதை வெளிப்படுத்தும்னா அமைதி, அப்புறம் தூய்மை. இது ரெண்டையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், அமைதி மற்றும் தூய்மை. ஸோ அதேமாரி ஒவ்வொரு விலங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சிறப்பு மீனிங் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் குதிரை அப்படின்னா ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மாரி பார்த்திங்கன்னா காளை அப்படின்னா சுதுரி உழைப்பு. ஸோ காளை அப்படின்னா அதோடைய உழைப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 1947ங்கிறது விடுதலை நாளாமா. அப்போ 1950 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது? ஸோ குடியரசு நாள். 1950 ஜனவரி 26. ஓகேங்களா. குடியரசு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்பார்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனகணமன அந்த தேசிய கீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். ஓகே. அதே பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம், அதாவது பார்த்தீங்கன்னா தேசிய பாடல் வந்தே மாதரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருப்பார். ஸோ பெங்காலி வெங்கையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூவர்ண கொடியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார், தேசிய கொடியை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேக்நாத் ஷாஹா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வானியற்பியாளர். ஓகேங்களா. அதுக்கு வந்து ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, 1 மிஸ் மேட்சாக இருக்காமா, அது என்னான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அது இல்லாமல் மேட்சாக இருக்கிறத ஃபாலோயிங்கை நம்ம பார்க்கலாம். தேசிய ஊர்வனை பொறுத்த வரைக்கும் ஸோ ராஜநாகம். தேசிய ஊர்வனை பொறுத்த வரைக்கும் ராஜநாகம். தேசிய நீர்வாழ் விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டால்பின், ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பாரம்பரிய விலங்கு பொறுத்த வரைக்கும் யானை. தேசிய பாரம்பரிய விலங்கு பொறுத்த வரைக்கும் யானை. இங்கே கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விலங்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் மிஸ் மேட்சாக இருக்குது. தேசிய பாரம்பரிய விலங்குங்கிறது யானை, ஆனால் இங்கே தேசிய விலங்கு வந்து பார்த்திங்கன்னா புலி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தேசிய நுண்ணுயிரி பொறுத்த வரைக்கும் ஸோ லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேசிய நுண்ணுயிரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தவறான சுற்றடை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து எல்லாம் சொல்கிறாங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேசிய கொடிய நீள அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3:2 ரேஷியோ. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டிருக்கு. ஓகே, கரெக்ட். அசோக சக்கரம் வெளிர் நீல நிறம் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா கரு நீல நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கரு நீல நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பெங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். ஓகே, கரெக்டு. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் உள்ளது. இல்லை, எங்கே இருக்குது? சென்னை. ஸோ சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, புனித ஜார்ஜ் கோட்டையில். ஓகே. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியேற்றம் நெசவு செய்யப்பட்டது. கரெக்ட். தமிழ்நாட்டில் வேலூரில் குடியேற்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுதலை நாளுங்கிற சுதந்திர நாள் அப்போ ஏற்றி குடியேற்றம் நெசவு செய்யப்பட்டது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல் சுதந்திர பிரைம் மினிஸ்டரான நெஹ்ரு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றிருப்பார். பின்னாடி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் வந்து அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். சரியான சொற்றொடரை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கவும். ஓகே, சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை நாள். ஓகே.
நவம்பர் 26 அன்று குடியரசு நாள். நவம்பர் 26ங்கிறது குடியரசு நாள் கிடையாது, ஜனவரி மாதம் வரணும். ஜனவரி 26 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு நாள். அக்டோபர் 12 அன்று காந்தி ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுகிறது. தப்பு. அக்டோபர் 2 இதான் வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், ஒன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோதான்.